நாம் உண்ணக்கூடிய உணவின் அளவை நம்முடைய பசிதான் முடிவு செய்யணுமே ஒழிய நம்முடைய நாவின் ருசி முடிவு செய்ய நாம் அனுமதிக்க கூடாது. நிகழ்காலத்துல பாத்தீங்கன்னா உணவுல ஒரு ஒழுக்கமோ உணவுல ஒரு கட்டுப்பாடோ இல்லாத ஒரு மனித இனமா நம்முடைய மனித இனம் மாறிக்கொண்டு வருகின்றது. நம்ம உடம்புல பல்வேறு விதமான உறுப்புகள் இருக்கின்றன. ஆனா நம்முடைய நாக்கிற்கான உணவை மட்டும்தான் நாம விரும்பி உண்போம். நாம ஒவ்வொரு நாளுமே எந்த விதமான உணவை எடுத்துக்கிறோம், அதை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. நாம என்ன சாப்பிடுறோம், அதை எவ்வளவு சாப்பிடுறோம் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு தான் நம்முடைய உணவூட்ட முறை இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம கண்ணால பாக்குறதையோ இல்ல மனசுல நினைக்கிறதையோ நம்முடைய உணவா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். உணவுக்கான சரியான மதிப்பு நாம கொடுக்க தவறணும் அப்படின்னா அது பலவிதமான பாதிப்புகளை நம்முடைய உடல்ல ஏற்படுத்தும். உணவை காத்திருக்க செய்வது, உண்ணும் போது தொலைக்காட்சி பார்ப்பது, அலைபேசி பயன்படுத்துவது, மற்றவருடன் பேசிக்கொண்டே உண்பது, இவை எல்லாமே உணவை அவமதிக்கக்கூடிய செயல்கள். அது மட்டுமல்ல, அவைகள் அநாகரிகமான செயல்கள். உணவின் அருமை தெரிந்தவர்கள் யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. நாம சாப்பிடும் போது நம்முடைய பார்வையும் சிந்தனையும் நம்முடைய சாப்பாட்டு மேல இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அதிகமா சாப்பிட முடியாது. நாம சாப்பிடக்கூடிய குறைவான உணவே நமக்கான அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதா அமையும். இந்தியாவில மட்டுமே பாத்தீங்கன்னா 20 கோடி இந்தியர்கள் இரவு உணவு சாப்பிடாம இரவு உணவு இல்லாம உறங்க போகிறதா ஒரு புள்ளியியல் தகவல் தெரிவிக்கின்றது. ஒரு பக்கம் அளவுக்கு அதிகமான உணவூட்டம், மறுபக்கம் உணவு இல்லாத ஒரு நிலை. 1/3 பங்கு உணவு, அதாவது 68.76 மில்லியன் டன் உணவு ஒரு வருடத்திற்கு வீணாவதா மற்றொரு ஆய்வறிக்கை தெரிவிக்கின்றது. உணவு முறையில ஒழுக்கத்தை கடைபிடிக்காத எந்த ஒரு இனமும் அதிக வருடம் இந்த பூமியில வாழ முடியாது அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. அளவிற்கு மீறிய எது ஒன்றும் நம்மை வாழ விடாது, அது உணவிற்கும் பொருந்தும் என்பதுதான் நம் வள்ளுவர் நமக்கு சொல்லும் அறிவுரை. தீயளவன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது தன் வயிற்று பசி அளவு தெரியாமல் மிக அதிகமாக உண்டால் அவன் உடம்பில் நோய்கள் அளவு இல்லாமல் பெருகும். மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம், ஒன்றின் அருமை நமக்கு தெரிந்தால் அதை நாம் தவறாக பயன்படுத்த மாட்டோம். நன்றிகள்.